சித்தர்களுடையது. சில பேர் வந்து வீட்டில் தெய்வம் வளர்ந்துட்டுருக்கோம், சித்தர்கள் மனித பிறவி எடுத்து தானே வராங்க, அவங்களெல்லாம் வைக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வைக்கலாம். சித்த நிலையை அடைந்தவர்கள் எல்லாமே இறைவனே, அதாவது சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள், அதாவது சக்திக்கு மேலே, அதாவது கேலக்ஸி பீரியடில் உள்ளவங்க தான் சித்தர்கள். இங்கே உட்காந்துட்டு உலகத்தையும் போயிட்டு கணிக்கக்கூடிய கணக்கக்கூடிய எல்லா சக்திகளையுமே பார்த்திங்கன்னா சித்தர்களுக்கு உண்டு. அந்த பக்குவம் அவங்களுக்கு உண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை கையை பிடிக்கிறோமோ இல்லையா, சித்தர்கள் கையை ஈஸியாக பிடிச்சிடலாம். அதனால் தான் அவன் கை கண் கெடுக்க உன் சித்தமய சித்தத்தை பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தத்தை பிடிங்கன்னா சித்தர்களையும் பிடிக்கலாம், சித்தத்தையும் பிடிக்கலாம். மூளையை பிடிச்சாலும் ஒன்று தான், சித்தர்களை பிடிச்சாலும் ஒன்று தான். மூளையை பிடிக்கிறது தான் கஷ்டம், ஆனால் சித்தர்களை ஈஸியாக பிடிச்சிடலாம். அதனால தான் மூளை என்ற அகண்ட விரிகுடாவில் சித்தர் என்ற அமுத சுரபியை கையில் எடுத்துக்கொண்டால், சித்தர்களை வணங்கி வந்தால் எல்லாமே நன்மைக்கு. அதனால் கண்டிப்பாக வீட்டில் சித்தர்களுடைய படம் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், சித்தர்களை வணங்கலாம், சித்தர்களுடைய விக்கிரகங்களை வளர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா, இந்த சிலை வந்து பார்த்திங்கனாக்கா பாம்பன் சுவாமிகளுடைய